சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. எதிலும் நிதானமான போக்கு, எவரையும் நம்பாமல் தன் சுய முயற்சியினால் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்க வல்லமை பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கிறேன். அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரக அமைப்புப்படி யோகங்கள் கிடைக்குது. அதே நேரத்துல இந்த கிரக அமைப்புல ஏற்படக்கூடிய சிற்சில மாற்றங்கள் உங்களுக்கு மத்தியம பலன்களை தருது. அதனால முதலில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, லாபமும் மத்தியமும் சேர்ந்த பலன்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல கிரக அமைப்பு உங்கள் ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் அமைஞ்சிருக்காரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன லாபாதிபதி ஆகிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அது யோகம் தான். 7ஆம் இடத்துல மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோட கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு உச்சம் பெற்ற அந்த வீட்டின் அதிபதியாகிய புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார். அடுத்து பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதான் கிரக அமைப்பு. இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு இந்த மாசம் 13ஆம் தேதி புத பகவான் அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார், துளாராசிக்கு வர்றார். 22ஆம் தேதி அதிசாரம் பெற்று குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற வருகின்றார். இதெல்லாம் நல்லதா அப்படின்னா அந்த கிரக அமைப்பு சொல்லும்போது உங்களுக்கு சொல்றேன். அடுத்து மிகப்பெரிய யோகாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 24ஆம் தேதி கன்னியா ராசிக்கு போறார். இதான் கிரக அமைப்பும் கிரக மாறுதல்களும். சரி, இதனால நமக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த குரு பகவான் உங்கள் ராசியை இப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறார். அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஏன்னா தனகாரகன் நம்ம இடத்த பார்த்துருந்தாலும் தன பாக்கியங்கள் பல்கி பெருகும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்த்தா லாபமும் பல்கி பெருகும்னு சொல்லுவோம். அதனால இவர் பார்த்துட்டே இருக்கிறது இந்த வருஷம் முழுவதும் யோகத்தை கொடுக்கும், விசேஷம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பேச்சு அடைஞ்சு அதிசாரம் பெற்று 22ஆம் தேதி உச்சமடையும் போது முதல்ல பாக்குறதே பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தை தான் பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஜீவனம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்து தனஸ்தானத்தை பாக்குறாரு, அது அதை விட சிறப்பா இருக்கும். அதனால இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாக சுக்கிர பகவான் நீசம் அடைவதும் அட்டமாதிபதி பாக்கியத்துக்கு வர்றதும் கொஞ்சம் ஒரு நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நிதானமும் சொன்னேன். அடுத்த இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாள். 12 அமாவாசையிலேயே மிக முக்கியமான அமாவாசைன்னு சொன்னா இந்த புரட்டாசி மகாலய பட்ச அமாவாசை தான். அதனால இந்த அமாவாசையை சரியான முறையில் பயன்படுத்திங்க. அடுத்தது மிக முக்கியமானது 6ஆம் தேதி. 6ஆம் தேதியிலிருந்து குரு ஆரம்பம், நவராத்திரி விசேஷங்கள் ஆரம்பம். முப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி தேவிய அம்சங்களாகிய தெய்வங்கள்லாம் 9 நாட்களும் வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னியா மாசத்துல கிடைக்க போகுது. இந்த மாதத்துல 14ஆம் தேதி துர்கா சமயம், 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி விஜயதசமியும், 18ஆம் தேதி இந்த மாதத்துல பிரதோஷம் வருகிறது. அதுவும் சாதா பிரதோஷம் இல்ல, சனி பிரதோஷம் வருகிறது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான விஷயம். இந்த மாதத்துல சுபமங்கல யோகங்கள் உண்டா அப்படின்னு பார்த்தா சுப முகூர்த்த நாட்கள் அப்படிங்கிறப்ப இந்த மாதத்தின் 1ஆம் தேதி, அடுத்து 8ஆம் தேதி, 13 மற்றும் 17 இந்த 4 நாட்களும் இந்த மாதத்தின் சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. கும்பராசி என்பதே இந்த மாதத்துல 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரம நாளா வருது.
இந்த நாட்களில் மட்டும் சற்று நிதானத்து செயல்படுங்கள். சரி, பலன்கள்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல் பலனே பொருளாதாரம் தான். நான் முதல் சொன்னேன், பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாசத்துல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, வராக்கடன் வந்து சேரும். அதே மாதிரி நினைச்ச விஷயத்த அடையிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே தன வாக்கு குடும்பஸ்தானம் பழகி பெருகும், மாற்றமே இல்லை. அது குரு வந்து அதிசாரம் பெற்று கடகத்துக்கு உச்சமடைஞ்சாலுமே தனாதிபதி தான் உச்சமடைகிறார், லாபாதிபதி தான் உச்சமடைகிறார். அதனால தனபாக்கியங்கள் நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் தான் கிடைக்கும், உத்தியோகம். அப்ப வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் சிறப்பான மாதமா அமையும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து பண்டிகை காலகட்டங்கள் நிறைய வருது. அடுத்து மிக முக்கியமான பண்டிகை வந்து தீபாவளி வருது. அதனால வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு களை கட்டி நிற்கும். அந்த பாக்கியம் யோகத்தோடு கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழில்கள் நன்றாக இருக்கும். இது ரெண்டும் நன்றாக இருந்தால் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரே காம்பினேஷனா சூப்பரா இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப எந்த விதத்துல பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சங்கடங்களோ அல்லது தேவையற்ற குழப்பமோ பிரத்தியாரால் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களிடத்துல இந்த மாசம் முழுவதுமே சற்று நிதானமான போக்கோடு கடைபிடிச்சு நடந்துக்குங்க. அப்பத்தான் அந்த பலன்கள் உங்களுக்கு லாபமா அமையும். லாபமா அமையட்டா கூட பரவாயில்ல, கெடுதல் இல்லாம அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருந்தவற்றை அங்க இருக்கணும். எனக்கு கணவன் மனைவி உறவுல பொறுத்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நம்ம சொன்ன அந்நிய நபர்கள் குறுக்கிட்டால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. சரி, பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறான்னு பார்த்தா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எண்ணிய விஷயங்கள்லாம் சக்சஸா நடக்கும். எண்ணிய விஷயங்கள்னா இந்த மங்களகரமான நிகழ்ச்சி, கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் லாபம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா நடக்கும். அதெல்லாம் வந்து மாட்டுக்கருத்து இல்லை. கணவன் மனைவி உறவு மட்டும்தான். ஏன்னா அதுதான் வந்து மனசை பாதிக்கிறது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சிறந்த மாசம். அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு கூட அற்புதமான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தயவு செய்து சரியான முறையில் நீங்க பயன்படுத்துங்க. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப பொதுவாக புரட்டாசினாலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு பண்ணோம். அதே மாதிரி இந்த வாரம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் போது மாத்திருவர்க்கம் பித்திருவர்க்கம் சொல்ல அம்மாவளி அப்பாவளியில சொந்தங்கள் நிறைய கிடைக்கும். அவளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இறைவன் ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.